நம் லில்லி ஃபேமிலி இருக்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்குறக்கு டிஷ் நேம் முக்கணி தேன் அமுது. செய்யான தேவையான பலாப்பழம், வாழைப்பழம், மாம்பழம், முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, தேன், பால், மில்க் மேட், ஏலக்காய் தூள். இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இது இந்த சீசன் அப்போ நம்ம செஞ்சு சாப்பிட்றப்ப உடம்புக்கு நம்ம நல்லது. இப்போ பார்த்திங்கன்னா மாம்பழம், பலாப்பழம்லாம் சீசன் டைம் எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல்லாமே கட் பண்ணி வச்சிடலாம். மாம்பழம், பலாப்பழத்தை பார்த்திங்கன்னா பொடுசாக கட் பண்ணணும். வாழைப்பழத்தை ஓரளவுக்கு ஒரு ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாம்பழம் பார்த்திங்கன்னா நல்ல கனிஞ்ச பழமாக இருக்கணும். உங்களுக்கு நல்ல கலராக இருக்கும். பார்த்திங்கன்னா அதை இந்த கட் பண்ணி நல்லா தனித்தனியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு பவுல் பெருசு இல்லை, அதனால் நான் பாத்திரத்தை எடுத்துக்கிட்டேன். அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பழத்தை போடலாம். வாழைப்பழம் ரொம்ப பெருசாக இருக்குது, கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்லைஸாக இருக்கும். பெருசாக கட் பண்ணக்கூடாது. அப்போ தான் நமக்கு மசிக்கிறப்ப நமக்கு ஈஸியாக மசிச்சு கொடுக்கும். வாழைப்பழம் போட்டு இப்போ நம்ம அதான் மசிச்சுக்கலாம். உங்களுக்கு சீக்கிரம் மசிஞ்சிடும். லேசாக இப்போ கனமாக போடாமல் ஸ்லைஸ் மாதிரி போடுறப்ப உங்களுக்கு சீக்கிரமாகவே மசிஞ்சு கொடுத்தோம். மசிஞ்சிடுச்சு. இப்போ ரெண்டாவது பார்த்திங்கன்னா மாம்பழம் இருக்குது பாருங்கள். மாம்பழம் கட் பண்ணி வச்சுருக்கோம். அது நல்லா கனிஞ்சிருக்கனால பாருங்களேன், நல்லா கூடு மாதிரி இருக்குது. கட் பண்ணுறதுக்கு நல்லா கனிஞ்சிருக்கு. இப்படி இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா மசிக்கிறதுக்கு சரியாக இருக்கும். காயை மட்டும் எடுத்துடக்கூடாது. இந்த காய் விட்ட பழமாக இருக்கும், மேலே பார்த்தா மஞ்சள் கலர் இருக்கும், உள்ளே கொஞ்சம் திக்காக இருக்கும். அப்படி கூட நல்லா கனிஞ்சிருக்கணும். நல்லா அதை மசிச்சுக்கலாம். வாழைப்பழத்தோடு சேர்த்து அந்த மாம்பழத்தையும் வாழைப்பழத்தையும் ஒன்றா அப்படியே சேர்த்து மசிச்சுக்கணும். நல்லா மசிச்சு கொடுக்கணும். அப்படியே ரெண்டு மிக்ஸ் ஆகணும். ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா அந்த இது வாழைப்பழம் தனியாக இல்லாமல் எல்லாம் மிக்ஸ் ஆகணும். இப்போ எல்லாமே ரெண்டு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்கணும். பேஸ்ட்டு மாதிரி இருக்கு பாருங்கள். நல்லா இப்போ கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்களேன். அந்த பலாப்பழம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இது மசிக்கக்கூடாது, அப்படியே போடணும். நம்ம அதை எடுத்து சாப்பிட்றப்ப நல்லா கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதுக்கு பலாப்பழத்தை பார்த்திங்கன்னா ரொம்ப கனிஞ்ச பழமாக எடுத்துக்கூடாது. மாம்பழத்தை கனிஞ்ச பழமாக எடுக்கணும். பலாப்பழத்தை ஓரளவுக்கு முக்கால்வாசி பழமாக இருக்கும் பாருங்களேன். கட் பண்ணால் சின்னதாக அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கணும். ரொம்ப கொதன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் நம்ம கடிச்சு சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். அது அப்படியே நல்லா கிண்டிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நல்லா இப்போ மாம்பழம், முக்கணிகள் மூன்றுமே எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. மாம்பழம், வாழைப்பழம், பலாப்பழம். இப்போ ஏலக்காய் ஒரு ஸ்பூன் ஏலக்காய் தூள். அதுவும் நம்ம சுகரோட அரைச்சது, அதனால் கொஞ்சம் ஒயிட்டாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ஏலக்காய் தூள் போட்டுட்டோம். இப்போ அதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா அந்த பழத்தோடு மிக்ஸ் ஆகணும். அதனோட நல்லா ஏலக்காய் எல்லா ஒரே பக்கமாக இருக்கக்கூடாது. எல்லா பக்கமும் அப்படியே பரவலாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ தேன். இப்போ நம்ம பால் எடுத்துக்கலாம். அந்த பால் நல்லா திக்காக காய்ச்சி வச்சுட்டு 50 ml ஊற்றணும் பால். அது அப்படியே நல்லா கிண்டிக்கலாம். பால் நல்லா திக்காக இருக்கணும். அப்படி நல்லா கிண்டிக்கலாம். பால் இந்த சாரோட இதாகிடுச்சு, திக்காகிடுச்சு. நல்லா உங்களுக்கு நல்லா டேஸ்ட் மாதிரி ஆகிடுச்சு. அந்த பாலும் அப்படி நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அப்படியே நல்லா இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மில்க் மேடம் பார்த்தீங்கன்னா 50 ml மட்டும் ஊற்றினா போதும். இது 100 ml பார்த்தீங்கன்னா 50 ml போதும். அதே உங்களுக்கு நல்ல டேஸ்ட் இனிப்பு ஓவர் ஆகிடும். அதுக்கு மேலே ஊற்றக்கூடாது, போதும். அந்த அளவுக்கு ஊற்றினா போதும். மில்க் மேட் போட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஒரு 3 hours வச்சுட்டு நீங்கள் எடுத்திங்கனாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல நம்ம பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் பக்கம் அதில் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கிறப்ப நல்ல திக்னஸாக இருக்கும், ஐஸ்கிரீமாக இருக்கும். இப்போ தேன் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு தான். அந்த அளவுக்கு போதும். அதிகமாக ஊற்றிட வேண்டாம். ஒரு பெரிய ஸ்பூன் இருக்கும், அந்த ஸ்பூன் அளவுக்கு உங்களுக்கு ஊற்றினா போதும். டேஸ்ட்டு தேன் அப்படியே நல்லா
அப்படியே நல்லா அந்த தேனும் உங்களுக்கு அதில் மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஐஸ் வாட்டர், இது வந்து ஐஸ் வாட்டர், 1 டம்ளர் ஐஸ் வாட்டர் அதில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நம்ம எடுத்து சாப்பிட்ற பக்கத்துக்கு ரொம்ப திக்னஸாக இருக்காமல் இந்த ஒரு டம்ளர் ஐஸ் வாட்டர் ஊற்றுறப்ப நல்லாயிருக்கும். நம்ம இப்படியே எடுத்து சாப்பிட்லாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றப்ப இன்னும் நல்ல திக்னஸாக இருக்கப்போ அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம பவுலில் எடுத்துக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு முக்கண்ணி பிரியாணி. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஊற்றுறோம். ஓரளவுக்கு எடுத்து இப்போ அது மேலே நம்ம ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பு அப்படி விட்டுக்கலாம். அப்புறமா பார்த்தீங்கன்னா 2 செகண்ட் பார்த்தீங்கன்னா பாதாம் பருப்பு. ஃப்ரூட்டி இப்படி இருப்பாங்களா அந்த பழம் இது அந்த உங்களுக்கு வந்து இது நெல்லிக்காயில் உள்ளது அப்படியே மேலாக அப்படியே தூக்கி இப்போ ரெடி ஆகிடுச்சு. முக்கணி பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இது வந்து உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நீங்கள் சாப்பிட்டு பார்த்ததும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.